அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? அவன் உன்னாலையும் அழகனாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. இதுக்கு மேலேயும் அவளை கஷ்டப்படுத்தாம நீதான் அழகன்னு சொல்லி அவ கையை பிடிச்சி கூட்டுவாடா. அம்மாவை பத்தில யோசிக்காதடா, எப்படியா சமாளிச்சுக்கலாம். போடா, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேற கிடைக்காது. உடனே கிளம்பி போ. டேய், நடா யோசிக்கிற? நீ சொல்றது கரெக்டா முத்து. அவன் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் தான் அழகன்னு சொல்லிட்டா இந்த உலகத்துல யார வேணாலும் அவன் எதிர்த்து நிப்பா. இப்போ அவளுக்கு தேவை அந்த நம்பிக்கை தான். எப்படியாவது நான் தான் அழகன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். சூப்பரா, சூப்பர். மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பு. சரிடா. ஆனந்தி, கவலையே படாத. உன் கண்ணீரை துடைக்க என் மாப்பிள்ள அன்பு அழகன உன்கிட்ட தான் வரான். இனிமே உன் லைஃப்ல எப்பவுமே ஜாலி மட்டும்தான். ஆனந்தி, ஏன் இவ்வளவு லேட்டு? நீங்க வரலன்னதும் மறுபடியும் ஏதோ உடம்புக்கு முடியாம போச்சுன்னு பயந்து ஹாஸ்டலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. வேலைக்கு வரணுமா வேணாமான்னு யோசிச்சேன். முடிவெடுக்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. என்னங்க ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா அன்பு, நான் இங்க வேலைக்கு வந்ததே என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்ததே. ஆனா இந்த வேலையும் இங்க இருக்கிற கொஞ்சம் பேரும் என் மரியாதைய சோதிச்சாங்க. பொறுத்துக்கிட்டேன். என் தன்மானத்தை சீண்டி பார்த்தாங்க. அதையும் என் குடும்பத்துக்காக தாங்கிக்கிட்டேன். எப்ப என் மானத்தோட விளையாடணும்னு முடிவெடுத்தாங்களோ, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தேனா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஏங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மகேஷ் சாரும் வாடனும் தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்னங்க கோபம்? இத்தனை நாளா இந்த கோபம் இல்லாததுனால்தான் ஆளாளுக்கு என்னைய பந்தாடிட்டாங்க. மகேஷ் சாரும் வார்டன் மேடமும் நம்மள நம்பிட்டாங்கன்னு நாம ஒன்னும் சும்மா இருக்க முடியாது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அவங்கள கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். கிராமத்துக்காரினா கேன சிரிக்கி நினைச்சிட்டாங்களே என்னைய? இந்த செவரக்கோட்டை ஆனந்தி ஆறுன்னு காமிக்கணும். இந்த தப்ப இனிமே அவங்க வாழ்க்கையில யாருக்குமே பண்ணக்கூடாது. இனிமே இந்த கம்பெனில இந்த வேலையில இந்த ஆனந்தி யாருங்கிறத நிரூபிச்சு காட்டணும். உங்களால என் கூட நிக்க முடியுமா? ஏங்க, இதை நீங்க கேட்கணுமா? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்றேன், வாங்க. அன்பு, அன்பு, இப்போ மறுபடியும் நாம சிரிச்சு பேசலாமா? ஏங்க என்னாச்சு? அதே சொல்றேன்லங்க, சிரிச்சு பேசுங்க. ஏங்க, திடீர்னு சிரிக்க சொன்னா எப்படின்னு தெரியலங்க. ஆனா உங்களை மாதிரியே நானும் பல்ல பல்ல காட்டி ஏதாவது கூட சேர்ந்து வளர்றேன். சமாளிச்சுக்கோங்க. திரும்பி பார்க்காதீய. கருணாகரன் நம்ம மூஞ்சியவே பாத்துக்கு இருக்கான். அதனால மறுபடியும் ஏதாச்சும் பேசுங்க.